நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப இந்த மேப்ல பாக்குற இந்த இடத்தோட பேரு டெரியன் கேப். இந்த இடம் சரியா கொலம்பியா பனாமா 2 எல்லைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான பகுதி. இந்த 100 மைல் பகுதியை கடக்கிறதுங்கிறது சாத்தானோட வாயில கால் வைக்கிறதுக்கு சமம். இந்த ஏரியா சரியா நார்த் மற்றும் சவுத் அமெரிக்காவுக்கு இடைப்பட்ட இணைக்கிற பகுதியா இருந்தா கூட இந்த பகுதியில ரோடோ இல்ல ரயில்வே டிராக்கோ போட முடியல. மனித வரலாற்றுல பலமுறை இந்த பகுதியை கார்களால கடக்க முயற்சி செஞ்சு ஒரு முறை கூட அது நிறைவேறல. என்னன்னா இந்த பகுதி இவ்வளவு ஆபத்தானதா இருந்தா கூட இந்த பகுதியை பல்லாயிரக்கணக்கான பேர் கடந்தே ஆகணும். அதுக்கு காரணம் சவுத் அமெரிக்கா நாடுகளான கொலம்பியா, ஈக்குவடா, வெனிசுலா ஆகிய நாடுகளை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக சென்ட்ரல் மற்றும் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ மற்றும் யுஎஸ்ஏ போறதுக்கு பாதையே இதுதான். 2022 மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு மேல இந்த பகுதியை கடந்திருக்காங்க. இந்த பகுதியை கடக்கும் போது இதுல குறைஞ்சது 1500 பேருக்கு மேல இறந்தும் போயிருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த பகுதியில? அது போக இந்த 100 மைல் பகுதியை இவ்வளவு ஆபத்தா இருக்க என்னதான் காரணம்? இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த நாடான அமெரிக்காவை சேர்ந்த பகுதியில அமெரிக்காவிலேயே ரோடோ இல்ல ரயில்வே டிராக்கோ போட முடியலைன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இது எல்லாத்துக்கும் விடையாத்தான் இந்த வீடியோ இன்னைக்கு இருக்க போது. நான் உங்கள் மணிகண்டன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாலைவனத்துல கூட மிகப்பெரிய நகரங்களை உருவாக்க முடிஞ்ச நம்மளால ஏன் இந்த சின்ன பகுதியில ரோடோ இல்ல ரயில்வே லைனோ உருவாக்க முடியல? இதுக்கு முக்கியமான 4 காரணங்கள் பார்க்கப்படுது. முதல் முக்கியமான காரணமா ரொம்ப ஆபத்தான வெதர் கண்டிஷன். அதாவது இந்த பகுதி ஈக்குவடார் லைன் எனப்படும் பகுதிக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு. அதனால இந்த பகுதியில அதிக அளவு வெப்பம் இருக்கும். அதுபோக இதோட ஒரு பக்கம் பசிபிக் பெருங்கடலும் இன்னொரு பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடலும் இருக்குது. இதனால அந்த பகுதியில இரவுல ஈரப்பதம் அப்படிங்கிற விஷயம் அதிக அளவுல காணப்படுது. அதுபோக இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாகவும் காணப்படுது. இதை விட வருஷத்துல 365 நாள்ல இந்த பகுதியில குறைஞ்சது 330 நாட்களாவது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இதன் காரணமா எங்க எப்போ காற்றாற்று வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே நேரம் எங்க நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லவே முடியாது. அது எல்லாத்தையும் விட இந்த பகுதி அதிக அளவு ஈரமாவே இருக்கிறதால ஒரு விதமான சகதியாவே இந்த நிலப்பரப்பு காணப்படும். அதனால இந்த பகுதியில எந்த விதமான கட்டுமான பணி அப்படிங்கிறது மேற்கொள்ளவே முடியாதுங்கிறது தான் நிலைமையே. இது எல்லாத்தையும் இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் மூலியமா சரி பண்ணா கூட இதை விட ஆபத்தானதுதான் 2வது காரணம். நம்பர் 2, ஆபத்தான மிருகங்களும் கொடூரமான தவளையும். இந்த பகுதியில உலகின் கொடிய விஷம் கொண்ட பாம்பு வகைகள் அதிக அளவுல காணப்படுது. அதை விட இங்க இருக்கக்கூடிய ஒரு விதமான உயிர் கொள்ளக்கூடிய தவளை வகையும் காணப்படுது. அதை விட மோசமான ஒரு கொசு வகையும் காணப்படுது. இந்த கொசு கடிச்சா அது கடிச்ச உறுப்பு முற்றிலுமா செயலிழந்து போயிடும். அதை விட மோசமான விஷயம் என்னன்னா, இந்த உயிரினங்களால நாம கடிபட்டா சுத்தி 100 மைலுக்கு எந்த ஒரு மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உயிரிழப்பு அப்படிங்கிறது 100% உறுதி. என்னதான் இந்த பகுதி இவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் உலகம் உருவாக இதை விட அடர்ந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தானே உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள வரும். அதுக்கான காரணம் தான் நம்பர் 3 பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரீசன். அமெரிக்காவாச இருக்கக்கூடிய பனாமா பகுதி தான் 19ஆம் நூற்றாண்டுல பனாமா பகுதி கொலம்பியாக்கு கீழே தான் இருந்துச்சு. இந்த பகுதி நடுவுல வரதால இந்த பகுதியை கொலம்பியா கண்ட்ரோல் பண்றதுங்கிற அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் கொண்ட விஷயமா இருக்குது. அதுபோக இந்த காட்டுப்பகுதி வழியா போகாம கடல் வழியா போய் பனாமாவை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயமாவும் இருந்துச்சு. உலகின் புகழ்பெற்ற பனாமா கால்வாய் அந்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் அமெரிக்காவுக்கு போறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமாவும் பல மாதங்கள் கொண்ட கடல் பயணமாவும் இருந்துச்சு. ஆனா பனாமா கால்வாய் அமைச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த வணிக கப்பல்களும் அமெரிக்காவை சேர்ந்த ராணுவ கப்பல்களும் சில நாட்கள்லேயே வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போக முடிஞ்சிச்சு. அதுபோக இன்றைய நிலைமை உலகின் மொத்த கப்பல் போக்குவரத்துல 3/2 பங்கு இந்த கால்வாயை நம்பித்தான் இருக்குது. அதனால இந்த பகுதி யாரு கட்டுப்பாட்டுல இருக்கோ அவங்க சொல்றதெல்லாம் அமெரிக்கா கண்டிப்பா கேட்டே ஆகணும். சோ அதனால சுதந்திரம் கேட்டு போராட்டங்கள் நடந்தப்ப அமெரிக்கா பனாமா பகுதிக்கு முதல்ல சுதந்திரத்தை கொடுத்து அதை ஒரு சுதந்திர சிறு நாடா அறிவிச்சிச்சு. அதுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு அதை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க அமெரிக்கா. அதுபோக இந்த பனாமா கால்வாய் இருக்கிற பகுதியை மட்டும் அமெரிக்கா 999 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து சுதந்திரம் கொடுக்கும் போதே ஒப்பந்தமும் போட்டிருக்குது. இது எல்லாத்தையும் விட உலகத்துல கடல் வழியா செய்யக்கூடிய வணிகத்துல 6% வணிகம் இந்த கால்வாயை நம்பித்தான் இருக்குது. பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை இந்த கால்வா தான் இணைக்குது. அதுபோக வருஷத்துக்கு 13,000 16,000 கப்பல்கள் இந்த பகுதியை கடந்து தான் போகுது. உலகத்தோட மிக முக்கியமான கடல் வெளித்தடமாகவும் இந்த பகுதி இருக்குது. சரி வாங்க திரும்ப இந்த டெரியன் கேப் கதைக்கு வரலாம். சரி, அந்த பகுதியை கொலம்பியாவது டெவலப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேல கொலம்பியால உள்நாட்டு கலவரம் மாதிரியான விஷயங்கள் நிம்மதி இழந்து காணப்படுது. அதுபோக உலகத்தோட மிகப்பெரிய போதைப் பொருட்களின் மார்க்கெட்டே கொலம்பியானே சொல்லலாம். இந்த பகுதி இருக்கிறதால தான் கொலம்பியாவோட போதைப் பொருள் கடத்தல்ங்கிற
விஷயம் அமெரிக்காவை நெருங்க முடியல. அதுக்கு மேல கடல் வழியா கொண்டு போனா கூட அங்க அடிக்கடி நடத்துற சோதனையால பெருமளவுல கைப்பற்றப்படுது. இதையும் மீறி அந்த பகுதியில ரோடோ இல்ல வேற ஏதாவது டெவலப்மெண்டோ பண்ணா அது மெக்சிகோ மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்குள்ள ஈஸியா போதைப் பொருளை வரவும் வழி செய்யும். காரணம் நம்பர் 4, ஸ்டாப்பிங் இல்லீகல் மைக்ரேஷன். இந்த பகுதியை டெவலப் பண்ணாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இல்லீகல் மைக்ரேஷன் தான். நார்த் அமெரிக்க நாடுகளை விட சவுத் அமெரிக்க நாடுகள் ரொம்ப ஏழ்மையில தான் இருக்குது. அதுபோக சவுத் அமெரிக்க நாடுகள் கல்வி, அரசியல் மற்றும் வேலை வாய்ப்பு, உயிர் வாழ தகுதியற்ற சூழல் ஆகியவால பல ஆண்டுகள் அந்த பிரச்சனைகள் அங்க நிலவிக்கிட்டு தான் வருது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இதனால நல்ல வாழ்க்கையை தேடி வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் சில 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அமெரிக்காவை நோக்கி சட்டவிரோதமா போகத்தான் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் விட இந்த முறையை தேர்ந்தெடுக்க மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, அமெரிக்கா கடந்த சில வருஷங்களா தங்களோட குடியுரிமை விதிகளை அதிக அளவுல கட்டுப்பாடு விதிக்கவும் வேற வழி இல்லாம இந்த வழியை தவிர வேற வழியே இந்த மக்களுக்கு இல்லைங்கிறது தான். அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதி வழியா தங்களோட உயிரை பணைய வச்சு சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை கடந்து அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மொத்த பாதையிலே இந்த 100 மைல் பகுதி தான் உயிரை பணைய வைக்க வேண்டிய பகுதி. இந்த பகுதியை கடக்கும் போது நிலச்சரிவு மற்றும் காற்றாட்டு வெள்ளம் மற்றும் ஆபத்தான வனநிலங்கள் அனைத்தையும் கடந்து போக வேண்டிய சூழல் உள்ளது. என்னதான் இவ்வளவு ஆபத்தான இந்த பகுதி இருந்தா கூட ஒவ்வொரு வருஷமும் இந்த பகுதியை கடக்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அதுபோக வறுமைக்கு முன்னாடி அந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ட்ரூ தான் சேனல். இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.